வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை வாழ்த்தும் பயனும் விஞ்ஞான விளக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பேசுவதற்காக மகரிஷி சிந்தனையை கொடுப்பதற்காக இங்கு வரவழைத்த வீரமுத்தையா அவர்களுக்கும் கோமதி சேதுராமன் அம்மா அவர்களுக்கும் மற்றுமுள்ள பேராசிரியர்களுக்கும் இங்கு பயிற்சி எடுக்க வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மாலை நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து எங்களை வாழ்த்துங்கள். எங்கள் மணமக்களை, எங்கள் மகனையோ மகளையோ வாழ்த்துங்கள். நீண்ட ஆயுளுடன் நிறைவாக வாழுங்கள், எல்லா வளங்களும் பெற்று வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு வாழ்த்து. எதுக்காக இந்த வாழ்த்து இன்னொருவர் இடமிருந்து வர வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்த்துனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பிறகு வாழ்த்தும் அதில் உள்ள அறிவியல் நுட்பமும் என்ன அப்படி என்று விளக்கத்தை காணப்போகிறோம். பிறகு எதற்காக எப்படியெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் அதை நாம் இப்பொழுது காண்போம். இந்த 3 தலைப்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்த்துனா என்ன? ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும், உடல் நலமாக இருக்க வேண்டும், மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உள்ளத்தால் நினைத்து வார்த்தையால் வெளிப்படுத்துவதுதான் வாழ்த்து. வாழ்த்துனா என்ன? ஒருவருடைய உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்க வேண்டும், அனைத்து வளங்களும் அவர் பெற வேண்டும் என்று உள்ளத்தால் நினைத்து மனதால் நினைத்து வார்த்தையால் வெளிப்படுத்துவதுதான் வாழ்த்து. இந்த வாழ்த்து எப்படி நமக்கு பயன் அளிக்கிறது என்பதை நாம் விஞ்ஞானபூர்வமாக இப்பொழுது பார்ப்போம். மனம் நல்லா இருந்தால் தான் உள்ளத்தால் நினைத்துன்னு சொன்னோம். வாழ்க்கையினுடைய விளக்கம்னே மனதால் நினைத்து அல்லது உள்ளத்தால் நினைத்து அப்படின்னு சொன்னோம். இப்போ மனம் என்பது என்ன? எல்லாருக்கும் மனம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. மனம் இல்லை என்றால் எதுவும் இல்லை. மனம் இல்லை என்றால் உயிர் இல்லை. மனம் இல்லை என்றால் மனிதன் இல்லை. அப்படியாக மனதை நாம் கண்ணால் காண முடியுமா? அதை தொட்டு உணர முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு மின்சாரம் இருக்கிறது, அதை தொட்டு உணர முடியுமா? நான் தொட்டாதான் அதை தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா நிச்சயமாக தொட்டு பார்க்கறதுக்குள்ள அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. மின்சாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை அதனுடைய ஆற்றலை நாம் மின் விளக்குகள் எரிவதாலும், மின் விசிறிகள் சுழல்வதாலும், மின் இயந்திரங்கள் இயங்குவதாலும் நாம் தெரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். சரி, காற்று இருக்கிறது, காற்றை நம்மால் உணர முடியும். மெல்லிய தென்றல் காற்று என் உடம்பை தழுவி செல்கிறது, என் உடம்பை தழுவி செல்கிறது அப்படின்னு சொல்கிறோம். வேகமான காற்றடித்தால் அது துன்பமாக நாம் உணர்கிறோம். மெதுவாக காற்றடித்தால் நாம் இன்பமாக மெல்லிய தென்றலாக உணர்கிறோம். இதுதான் மனம். நான் எந்த மேடையில் போனாலும் மனதை பற்றி எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு சின்ன கவிதை. மனம் மனிதனின் விளைநிலம், மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம், மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனு. மனம் எதனால் மனிதனின் விளைநிலம் அப்படின்னு சொன்னோன்னா, மனதில் நம்ம நல்ல சிந்தனைகளையும் விதைக்கலாம். சிறிய பருவத்திலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே நல்ல சிந்தனைகளையும் விதைக்கலாம். அல்லது வேறு விதமான சிந்தனைகள், நம் வாழ்வியலுக்கு உபயோகம் தராத சிந்தனைகளையும் விதைக்கலாம். அதெல்லாம் நாளடைவில் பெரிய விருட்சங்களாக வளர்ந்து பயன் தரும். நல்ல விஷயங்கள் பயன் தந்தால் அது மற்றவர்களுக்கும் நன்மை, அவர்களுக்கும் நன்மை. தீய விஷயங்கள் பயன் தந்தால் அவர்களுக்கும் தீது, மற்றவர்களுக்கும் தீது. அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா? தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும். வள்ளுவர் சொல்லாததே ஒன்றுமே இல்லை. அதனால தான் மகரிஷி
எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை திருக்குறளில் இருந்து கோடிட்டு 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 கண்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து தமிழர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக வந்து 1330 குறளையும் வாழ்நாளில் படிச்சிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கும்போது கேட்டாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு ஒரு பெரிய பதில் வரும். அது நமக்கு உகந்ததா? நாம் ஒரு சிறப்பான ஒரு மொழி பேசுகிற இடத்தில், மொழி நம் தாய்மொழியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் வந்து பிறந்து விட்டோம். அந்த தமிழுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உலகத்திலேயே வந்து 6 மொழிகள் பழமையான மொழிகள். எதுக்காக சொல்கிறேன்னா, மனதுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். உலகத்திலேயே 6 மொழிகள் மிகவும் பழமையான மொழிகள். தமிழ், கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சைனம். அந்த மொழிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு சமஸ்கிருதம், மொத்தமாக 6 மொழிகள். இன்றைக்கு நடைமுறையில் உள்ள மொழிகள் எடுத்துக்கொண்டால் தமிழும் சைனமும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ் வளம் குன்றவில்லை. உன் சீரிழமை திறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்த்தாய் வாழ்த்துல நம்ம பாடுறோம் இல்லையா? எப்பயும் இளமையோடு காட்சி தருபவள் தமிழ் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை தந்து பாடுறோம். தமிழ் வந்து சாதாரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி கிடையாது. நமக்கு எப்படி உயிர் இருக்கிறதோ, நமக்கு எப்படி உடல் இருக்கிறதோ, அதையெல்லாம் சேர்த்துத்தான் தமிழாக உருவாக்கப்பட்டது. எப்படி? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்கள். தமிழர்கள் ஆழ்ந்து சிந்திச்சு நிறைய விஷயங்களை இந்த மாதிரி கண்டுபிடிச்சி அதை ஒரு இலக்கணமாக வடிவமைச்சது அகத்திய முனிவர். அவருடைய சீடர் தொல்காப்பியர். நம்முடைய தமிழ் வந்த விதம் பாரம்பரியம் அப்படி. நம்மளுடைய தமிழுக்கு சங்க காலத்திலே இறைவனால் அதுக்கு சில சிறப்புகள் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய தமிழ் கடவுள் முருகக்கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா? முருகக்கடவுளை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பாடியிருக்காங்க. அப்போ தமிழுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டாங்க. அந்த ழகரம் இருக்கு இல்லையா? அந்த ழகரம் வந்து எந்த மொழியிலும் இருக்காது. நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதிங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படி தான் எழுத முடியும். நம்ம தமிழில் சொல்லும் பொழுது, உச்சரிக்கும் பொழுது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பேசிகிட்டு இருப்போம். இப்போது எல்லோரும் வராங்க போகிறாங்க. நான் இவர்கிட்ட ஒரு முக்கியமான உரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அப்பொழுது யாரோ ஒருவர் வருகிறார். அவரை பார்த்து மகரிஷி சொல்லிக் கொடுத்துருக்கார், வாழ்க வளமுடன் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனால் நான் சொன்னேன், அதுவல்ல வாழ்த்து. வாழ்த்து என்றால் எப்படி இருக்க வேண்டும்? திரைப்படத்தில் ஒரு ஹீரோ வராரு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காட்சி பண்ணுறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களை அறியாமலே நீங்கள் கத்துறீங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு வெளிப்பாடு தான் வாழ்த்து. அவரை பார்த்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது வந்து தன்னிச்சையாக நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பதிந்து விடுகிறது. மனதினுடைய வேலைகள்னு உணர்தல், துய்த்தல், சிந்தித்தல், கணித்தல், பதிவு செய்தல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே பதிவாயிரும். அதுதான் சஞ்சித கர்மம், பிரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு செயலும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம். கருவழி வந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருப்பெற்ற பின் வந்த வினைப்பதிவு பிராரத்தம். இருவினையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம், ஒருவினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம். எல்லாமே நம்ம சிந்திக்கிற சிந்தனை, சொல், செயல் எல்லாமே மனதினால் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த கர்மங்கள், செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் மனம் சொல்கிறேன். சரி, மனம் எந்த அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுக்கு வந்து நம்ம மருத்துவத்துறையில் இப்பொழுதைக்கு ஒரு கருவி இருக்கிறது. அது EEG, எலக்ட்ரோ என்கெஃபலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அளவீடு செய்வாங்க. இப்போ நம்மளாம் சாதாரணமாக உட்காந்துட்ருக்கோம், ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மகரிஷியினுடைய சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
கேட்டுக்கொண்டிருக்கும்போது சாதாரணமாக ஓரளவுக்கு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும். அவர் என்ன பேச போகிறாரு, அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் பொழுது அதுக்கு பீட்டா வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. 14 to 40 cycles per second அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேவ் லென்த்து தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். அதாவது அது ஒளி அலைகளாக இருக்கட்டும், ஒளி அலைகளாக பார்க்கக்கூடிய ஒளி அலைகளாகவும் கேட்கக்கூடிய ஒளி அலைகளாகவும் இருக்கட்டும், எல்லாமே அலை வடிவில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஓம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அதிர்வு ஏற்படுதில்லை, அதுவும் ஒளி வடிவம். அந்த அதிர்வு எப்படி தெரியுது நமக்கு? நம்ம ஏதோ ஒரு ஒளி நம்ம காதில் மோதிட்டு நம்ம மூளைக்கு சமிச்சைகள் போன பிறகு நம்மளுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம மூளை வேலை செய்கிறது. அதே போல தான் அலை வடிவாக நாம் சொல்லும் சொற்கள் சென்று கொண்டிருக்கின்றன. எப்படி இந்த வாழ்த்து நான் சொன்னால் இன்னொருத்தருக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அலைத்தன்மை இருக்குல்ல, இயற்பியலில் அலைத்தன்மைக்கு சில சிறப்பு குணங்கள் உண்டு. மோதுதல், இந்த அலை எதிர்க்க இருக்கிற ஒரு பொருள் கூட மோதும். சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், இரண்டிற்கும் இடையே ஊடாடி பரவுதல். இந்த 5 குணங்களும் அந்த அலை வடிவான சொற்களுக்கு இருக்கிறது. அதனால தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் மனம் அமைதி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்களே, ராமா ராமான்னு சொல்லு, இல்லை ஓம் நமச்சிவாயான்னு சொல்லு, இல்லை ஓம் முருகா அப்படின்னு சொல்லு. எதற்காக சொல்கிறோம்? ஓம் நமச்சிவாயா அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்? அந்த நமச்சிவாயால் மா என்ற எழுத்து மிக மிக புனிதமானது, அற்புதமான ஒரு வார்த்தை. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லும் போது அந்த ரா அந்த எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பினுடைய பலனை தருகிறது. அந்த நாராயணாய ராவை எடுத்துட்டு இந்த நமசிவாய அப்படின்னு சொல்கிற அந்த மாவை சேர்த்தா ராம. இந்த ராமன் சொன்னால் என்ன ஆகும்? சிவனையும் நினச்சா பாரு, விஷ்ணுவையும் நினச்சா மாதிரி வந்துடும் இல்லைங்களா? அதுக்கு தான் பெரியவங்க இந்த மாதிரியான ஒரு சில உச்சரிப்புகளை மந்திரங்களாக வைத்தார்கள். அந்த மந்திரங்கள் 108 முறையோ அல்லது 1001 முறையோ சொல்லுவதனால் பலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முறையில் சொன்னால்தான் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் கிடைக்காதுன்னா ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். கொஞ்சம் உழைச்சா கொஞ்சம் பணம் கிடைக்கும், நிறைய உழைச்சா நிறைய பணம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ, எவ்வளவு பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைப்பது நிச்சயம். பலன் கிடைக்காமல் போகாது. அதுக்கு தான் கடமை செய், பலனை எதிர்பாராது. நிச்சயமாக பலனாக வருவது அந்த இறையாற்றல், இறைவன் தான் பலனாக வருவது. ஏற்கனவே டிஃபால்ட் செட்டிங், இதை செஞ்சால் இது தான் வரும், நன்மை செய்தால் நன்மை வரும், தீயவை செய்தால் தீயவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாழ்த்து பார்த்தோம். இப்போ மனம்ன்றதை பார்த்தோம். மனதின் மூலமாக அதை எப்படி வெளிப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகரிஷி அதுக்கு ஒரு உதாரணம் அழகாக சொல்லியிருப்பார். இப்போ வில்லை பூட்டி அந்த அம்பு எடுத்து அந்த குறி பார்த்து ஒரு இதுவை, அதாவது ஒரு இலக்கை நோக்கி எரிக்கிறோம், வில்லை எடுக்கிறோம், அந்த இலக்குக்கு குறி வைக்கிறோம். குறி வைத்த பின் நாம் அந்த குறி தப்பாமல் இருக்கிறதற்காக அந்த நாணை இழுக்கிறோம் இல்லையா? அந்த நாணை எவ்வளவு வேகமாக வலிமையாக நன்றாக இழுக்க முடியுமோ இழுத்து விட்டால்தான் அது அடையக்கூடிய இலக்கை அடையும். அப்படி இல்லைன்னா இலக்கு மாறி போயிடும், அல்லது இலக்குக்கு முன்னாடியே போயிட்டு விழுந்து போய்விடும், அந்த எட்டிய இலக்கை அடையாது. அதனால் நம்ம மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரு, வாழ்க வளமுடன். அந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உள்ளத்தால் நினைத்து நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லா வகை செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்றது ஒரு அர்த்தம். அதை எப்படி சொல்லணும்னா,
நம்மளுடைய நாக்கு மடிந்து அந்த ழா உச்சரிப்பு இருக்கு இல்லையா, தமிழ் உச்சரிப்பு, அந்த ழா, அதுக்கு தான் தமிழில் வந்து வல்லினம் மெல்லினம் விடையினம் இதை சென்று தமிழ் வச்சாங்க. அதில் நம்ம தமிழில் வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. நம்ம தமிழில் பேசக்கூடிய நல்ல தமிழ் வார்த்தைகளுக்கு உடலை சரி பண்ணக்கூடிய, மனதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதற்கேற்றாற்போல் வடிவமைத்தது தான் தமிழ் வார்த்தைகள். அப்படி வடிவமைக்கப்பட்டது தான் அகத்தியரால் உண்டாக்கப்பட்ட தமிழ் சொற்கள், தொல்காப்பியரால் உருவாக்கப்பட்ட இலக்கணம். நாம் இன்று அப்படியே பேசிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் இன்றைக்கி நைட்டு சாப்பிட வருவேன், அப்படி தான் மெசேஜ் அனுப்புகிறோம் இல்லையா? ஏன் தமிழில் வந்து எழுதுறதுக்கு தயங்குறோம்? நம்ம தமிழ் வந்து நம்ம கூட ஒன்றிய மொழி. இப்போது ஒரு திருக்குறளை எடுத்து சொல்லும் பொழுது உங்களை அறிந்தோ அறியாமலோ உங்களுக்கு பிடித்துவிடும், நன்றாக இருக்கும். எதனால்? நாம் தமிழ் மண்ணில் பிறந்திருக்கிறோம், தமிழ் மண்ணில் வளர்ந்திருக்கிறோம், தமிழ் பாலை பருகி இருக்கிறோம், தமிழ் சுவையை பருகி இருக்கிறோம். அதனால் நமக்கு தமிழ் சுவை அறிந்தோ அறியாமலோ. நம்ம வந்து வெளியூரில் கூட இருக்கலாம், இல்லாவிட்டால் வெளிநாடுகளில் கூட இருக்கலாம். இருக்கும் பொழுது நாம் அந்த தமிழ் பேசும் பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு சில நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் நிச்சயமாக வந்து வாழ்த்து சொல்லும் பொழுது அந்த நாணை இழுத்து எப்படி அழகாக விடுகிறீர்களோ இலக்கை அடைவதற்கு, அதே போல் உங்களுக்கு வந்து அந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாக்கு வந்து மேல் அன்னத்தை தொட வேண்டும். மேல் அன்னத்தை தொட்டால், ஐயா சொன்னாங்க இல்லையா, விரும்பத்தையா, பிட்யூட்ரி கிளாண்ட். அது அறிவியல் படிக்காதவர்களுக்கு தெரியாது, ஆனால் இருப்பது உண்மை, 100% உண்மை, எல்லாருக்கும் இருக்குது. அந்த பிட்யூட்ரி கிளாண்டை வந்து தூண்டிவிடும். நீங்கள் வந்து காலெல்லாம் வந்து அக்குப்ரெஷர் மசாஜ் கொடுக்குறீங்களே, மசாஜ் கொடுத்தா இது குடலுக்கு போகுது, இது சிறுநீரகத்துக்கு போகுது, இது கல்லீரலுக்கு போகுது, இது கணையத்துக்கு போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் நாக்கை மடித்து சொல்லும் பொழுது அது மேலே உள்ள உறுப்புக்கு செலுக்கிறது. பிட்யூட்ரி பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அறிவியலில் வந்து பீனியல் கிளாண்டுக்கு வந்து பெரிய பங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றன, ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பீனியல் கிளாண்டில் தான் இப்போது அந்த சுழற்சி, பகல் இரவு சுழற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பகலாகனா நமக்கு எல்லாவற்றையும், எல்லா விதமான உறுப்புகளுக்கும் ஆற்றலை தரக்கூடிய நிகழ்ச்சி அங்கிருந்து சமிச்சைகளாக வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் நீங்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு மனதால் உள்ளத்தால் நினைத்து வார்த்தையால் வெளிப்படுத்தும் பொழுது திரும்ப 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 அந்த சுரப்பி தூண்டப்பட்டு நீங்களும் நன்றாக இருப்பீர்கள், அவர்களும் நன்றாக இருப்பார்கள். ஐயா என்ன சொன்னாங்க? உங்களுக்குள்ள பகை உணர்வு மாறும், நட்புணர்வு அதிகமாகும். இவர் பெரிய அதிகாரியாக இருக்கார் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தை தவிர நீங்கள் நினைக்கிறது, ஐயோ இந்த மாதிரி ஒரு 30 நாள் எனக்கு லீவு தேவைப்படும், இல்லாட்டி எனக்கு அடுத்த ப்ரமோஷன், அடுத்த மேலாளரை நான் ஆகணும், அதுக்கான ப்ரமோஷனுக்கு ஐயா வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வாழ்த்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக வந்து இந்த அலையினுடைய பண்பு என்ன சொன்னேன்? இரண்டிற்கும் இடையே ஊடாடி பரவுதல். எப்பயும் உங்களுக்குள்ளார நல்ல இணக்கமான ஒரு நட்பு, இணக்கமான ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதுதான் அந்த வாழ்த்தினுடைய விஞ்ஞான விளக்கம். மனம் வந்து இந்த பீட்டா வேவ் நிலையில் இருக்குது. ஆனால் எந்த நிலையில் நினச்சி நம்ம வாழ்த்தணும், எப்படி வாழ்த்தணும்னு சொல்லிட்டீங்க, நாக்கு மேலெண்ணத்தை தொடணும்னு சொல்லிட்டீங்க, எந்த மனநிலையில் இருந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீட்டா வேவில் இப்போ நம்ம உட்காந்துட்ருக்கோம், நம்ம தியானம் பண்ணிட்டோடனே நம்மளுடைய மன அலை சுழல் குறையும் பொழுது அது ஆல்ஃபா நிலைக்கு வரும். 8 to 13 cycles per second. அதனுடைய சுழற்சி எப்படி இருக்குன்னா 8லிருந்து 13 சுழற்சி ஒரு வினாடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் ஆல்ஃபா வேவ். அதை தாண்டி வரும் பொழுது 4 to 7 cycles per second தீட்டா வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே மனசு போகும் பொழுது ரொம்ப 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 மெல்லிய உணர்வு வரும் பொழுது அப்போ வந்து நமக்கு 1 to 3 cycles per second டெல்டா வேவ்
அது வந்து என்ன ஆகும்னா ஆதிநிலை, இறைநிலை கூட வந்து ரொம்ப தொடர்பு உள்ளதாக இருக்கும், இயற்கையை அறியக்கூடியதாக இருக்கும். அந்த மனநிலைக்கு வந்துட்ட பிறகு நம்ம ரொம்ப அமைதியாக இருப்போம். அமைதி ஆகும் பொழுது நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் பொழுது ஒருத்தருக்கும் கெடுதல் பண்ண தோணவே தோணாது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த நிலைக்கெல்லாம் போகணும். அந்த ஆல்ஃபா நிலைக்கு தவம் முடிஞ்சவொடனே நம்ம எல்லாமே ஆல்ஃபா நிலைக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் தீட்டா நிலையெல்லாம் போகிறது, அதெல்லாம் வந்து துரியம்லாம் போகிறது. தீவிரமாக தவம் பண்ணால் மட்டும்தான் முடியும். தீவிரமாக தவம் செய்யாமல் இது கிட்டவே கிட்டாது. நான் வந்து ஒரு பெரிய மேனேஜர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய உழைப்பு, அதற்குரிய முயற்சி செய்தால்தான் உங்களால் அந்த நிலையை அடைய முடியும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அடைய முடியாது. அதுதானே முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். மாண்புகழ் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதுதான் வந்து மனதை வந்து எதுக்காக நுண்மையாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுண்மையாக்கிட்டு ஏதாவது ஒன்று சொன்னால் படிச்சிடும். இப்போ உண்மையான மனவள கலைஞர்கள் இருக்கும் பொழுது அவங்க வந்து எந்த வாழ்த்து சொன்னாலும் பலிக்கும். அதனால்தான் நம்ம வந்து சுற்றமும் நட்பும் சூழ வந்திருந்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், வாழ்த்துங்கள் என்று நல்ல நிகழ்ச்சிகளுக்கு சொல்கிறோம். ஏன்னா வந்து அவங்க எவ்வளோ எழுதியிருக்காங்க, ஒரு சவரன் எழுதியிருக்காங்களா, அதுக்கு இணையாக நான் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுவல்ல, உங்கள் சக்திக்கு ஏற்றபடி செய்யுங்க. ஆனால் வந்து அது செய்கிறது முக்கியம் கிடையாது. அது ஒரு உலோகம். சங்கமோ வேறு விஷயங்கள் செய்தாலோ அதெல்லாம் பயனற்று போகும் ஒரு நாள். ஆனால் உங்களுடைய வாழ்த்து என்றென்றும் வாழுங்காலங்கள் வரை பயனுள்ளதாக அவரை வாழ வைப்பதாக இருக்கும். இதுதான் வாழ்த்து. சரி, இப்போ வாழ்த்திக்கிட்டே வந்தோம் இல்லையா? யாரை வாழ்த்தணும், எதுக்காக வாழ்த்தணும் அப்படின்ட்டு பார்ப்போம். இது வரைக்கும் அறிவியல் பார்வையில் நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பாக வந்து நாக்கு மேல் எண்ணத்தில் தொட்டு வாழ்த்தும் பொழுது நிச்சயமாக அந்த உணர்வு பிரதிபலிக்கப்பட்டு அவருக்கு சென்றடையும். நீங்கள் ஒரு நோயாளியை பார்த்து வாழ்த்தும் போது கூட அது அவருக்குள்ளார உடம்புக்குள்ளார நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகமாகிட்டு அந்த நோய் சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு நம்ம எப்படியெல்லாம் வாழ்த்துறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, யாரோ வாழ்த்துறோம். தன் வாழ்த்து முதல்ல வந்து மகரிஷி வந்து நமக்காக வாழ்த்து வச்சார். எதற்காக? உடல் நலம். உடல் நன்றாக இருந்தால்தான், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் பாயம் முறைந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொல்லியிருக்கார் இல்லையா? அதற்கப்புறம் உடலை நன்றாக பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நீர், நல்ல உணவு, தூய காற்று, இது இருக்கணும் இல்லையா? உடல் சுத்தம் இருக்கணும். பிறகு மனம். தன்வாழத்தில் உடல் நலம். உடல் நலம் நீல அயல் சொல்கிறாங்க. உடல் நலம்ன்றது உடலும் மனமும் சேர்ந்தது தான். இப்போ மனம் எதற்கு நன்றாக இருக்க வேண்டும்? மனமது செம்மையானால் மந்திரம் சபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமை. மனம் அமைதியான நிலைக்கு போயிட்ட பிறகு நீங்கள் சொல்வது தான் மந்திரம். நீங்கள் தனியாக ஓம் நமச்சிவாய என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் ராம ராமா என்று சொல்ல தேவையில்லை. மனம் செம்மையாயிட்டா நீங்கள் தான் இறைவன். இறைநிலைக்கு போயிட்டு வாழ்த்துறீங்க. இறைநிலைக்கு போயிட்டு வாழ்த்தும் போது, அந்த இடத்துல இருந்து வாழ்த்தும் போது இறைநிலையே நீங்களாக மாறி வாழ்த்துவீர்கள். அப்போ வந்து மனம் வந்து ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லையில்லா ஆனந்தத்தில் இருக்கும். அதுதான் பேரின்பம். அந்த பேரின்பத்தை பெறுவதற்குத்தான் மகரிஷி இந்த மனவளக்கலையை வடிவமைத்து உருவமைத்து தந்திருக்கிறார். சரி, உடல் நலம். நீல ஆயுள் எதுக்கு இருக்கணும்? நிச்சயமாக நம்ம ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலையோ, கேட்டோ கேட்காமலையோ ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்துட்டோம். நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள், கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை ஆற்றுவதற்காக நமக்கு வாழ்நாள் இருக்க வேண்டும். அதற்காக நீலாயுள் வேண்டும். நீலாயுள் இருந்தால்தான் நாம் நமக்குரிய கடமைகளை செய்து விட்டிருக்க முடியும். நம்ம அதாவது நிறைய பேர் மரணப்படுக்கையில் படுக்கும் பொழுது
போயிட்டு கேட்டாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலை, பையனுக்கு கல்யாணம் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மனம் வருத்தப்படும். நான் இவ்வளோ நாள் இருந்தேன், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாமோ, இல்லை என்னுடைய வாழ்க்கையை இன்னும் பெரிய பூஞ்சோலைகளாக மாற்றிருக்க முடியுமா, இல்லை பழத்தோட்டங்கள் காய்க்கும் மரங்களாக மாற்றிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியும். நல்ல நல்ல விஷயங்களை செய்திருக்க முடியுமா. அந்த மரணப்படுக்கையிலிருந்து யோசிப்பது பலன் அளிக்காது, பயனளிக்காது. என்ன சொல்கிறான், முன்னாரையே செய்யணும். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. திருவள்ளுவர். என்னைக்கு மரணம் வரும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த நிகழ்காலத்திலேயே நீ நன்மையை செய். அதுக்காக தான் நீண்ட ஆயுள் வேணும். நல்லது செஞ்சு நம்முடைய பதிவுகளை அகற்றிக்கொள்ள வேண்டும். நிறை செல்வம் எதற்காக வேண்டும்? நிச்சயமாக நிறை செல்வம்னா 7 தலைமுறைக்கும் எனக்கு பணம் வேண்டும் அப்படி அர்த்தம் கிடையாது. அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம், மற்றவர்களுக்கு என் கடமையை ஆற்றுவதற்காக அந்த அளவிற்கு செல்வம் வேண்டும். 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு என்னால் பார்க்க முடியுமா? அது ஒரு தலைமுறையில் அழிஞ்சு போயிடலாம், இல்லை அப்பயே கூட அழிஞ்சு போயிடலாம், எப்போ வேணாலும் அழிஞ்சு போயிடலாம். அதை என்னால் பார்க்க முடியாது, என்னால் அனுபவிக்கவும் முடியாது. அதனால் நிறை செல்வம் என்பது மனம் நிறைவாக மற்றவர்களுக்கு கொடுத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. வள்ளுவர். நம்ம நினைக்கிறோம் நிறைய சேர்த்து வச்சுக்கணும், நம்ம குழந்தைங்க சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதையும் மீறி நம்மை வளர்த்த சமுதாயத்திற்கு நம்முடைய பங்களிப்பு அளிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நாம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடமைகளுக்கு கடனாக வைத்து விட்டு செல்கிறோம். திரும்ப கொடுக்க மாட்டோம். கடன்னா திரும்பி கொடுக்கணும் இல்லையா? நிச்சயமாக அதெல்லாம் கொடுக்கணும். அதை தான் நிறை செல்வம். போதுமான அளவுக்கு, போதுமான நேரத்திற்கு போதுமான அளவு செல்வங்கள் இருக்க வேண்டும். நல்லுடல், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ். புகழ் எதுக்காக வேணும்? தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றுதல் தோன்றாமை நன்று. திருவள்ளுவர். எதுக்காக சொன்னார்? நிச்சயமாக நீ பிறந்துட்டியா, 6 அறிவுள்ள மனிதனாக பிறந்துட்டியா, நிச்சயமாக நீ புகழை வாங்கணும். உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு வரலாறாக மாற வேண்டும். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரிங்களா? இதுதான் நல்லுடல், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ். புகழ் எல்லாருக்கும் வேணும். அந்த புகழ் மற்றவர்கள் உள்ளத்தில் ஏற்படும் துன்பத்தை நீக்குவதால் வர வேண்டும். மெய்ஞானம் எதுக்காக வேண்டும்? நிச்சயமாக நமக்கு இயற்கை எல்லாமே கொடுத்துருக்கு. அந்த விஷயத்தில் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட மனவள கலைக்கு வரீங்கன்னா எதுக்காக வரீங்க? ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வரோம் இல்லையா? எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருமே வரது கிடையாது. நிச்சயமாக நான் மனிதரில் உயர்ந்த மனிதனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அந்த அளவுக்கு வந்துட்டுருக்கோம். அதனால் உயர் புகழும் இருக்க வேண்டும். அப்புறம் யாரை வாழ்த்துறோம்? நம்முடைய வீட்டில் உள்ள மனைவி கணவனையோ, கணவன் மனைவியையோ வாழ்த்துறோம். எதுக்காக வாழ்த்துறோம்? 2 பேர் உள்ளமும் அன்பால் இணைய வேண்டும், அன்பால் பிணைய வேண்டும். அதுக்கு தான் குறுந்தொகையில் அழகான ஒரு பாட்டு இருக்கு. யாயும் யாயும் யாராகினரோ எந்தையும் நொந்தையும் எவ்வகை கேளிர் யானும் நீயும் அவ்வழியறிந்த செம்புலப்பயல் நீர் போல அன்போடு நெஞ்சம் தாம் கலந்தனவே. என்ன சொல்கிறான்னா, அந்த புலவர் வானத்திலேருந்து மழை பொழியுது, செம்மண் கலந்த நீரில் பொழியுது. பொழியும் போது அந்த நீர் ஓடி போகுது. ஒரு இடத்துல ஒருத்தன் பார்க்கும் பொழுது மேலே இருந்து பொழியும் பொழுதே இந்த கலராக, இந்த நிறமாக மழை பொழிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். மண்ணால் அந்த கலர் மாறிச்சா, இல்லை வானத்திலேருந்து பெய்யும் பொழுதே அந்த நிறமாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கணவன் மனைவி எங்கெங்கே இருந்தோ வராங்க. எந்தெந்த எப்படியோ தாய் தந்தையர் யாருன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது. ஆனால் திருமணம் என்ற பந்தத்தில் ஒன்றாக இணைக்கிறோம். ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள் மனம் எப்படி இருக்கணும்? ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக எண்ண வேண்டும், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அதனால தானே இன்னைக்கு குடும்ப நீதிமன்றங்களில் நிறைய விவாகத்தை ரத்து செய்வது. விவாகரத்து. மனம் ஒன்றவில்லை. செம்புல பெயல் நீர் போல அன்போடு நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த மாதிரி. பிறகு குழந்தைகளை வாழ்த்தணுமா இல்லையா?
நிச்சயமாக நம்ம குழந்தைகள் நல்ல அறிவாளியாக சிறப்பாக, அதாவது மற்றவர்கள் போற்றும்படியாக வர வேண்டும் என்று ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் நினைப்பாங்க. தாய்க்கு எப்போ பெருமை? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தந்தைக்கு எப்போ பெருமை? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள் எனும் சொல். அதாவது இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்திருக்கிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் உங்களுடைய அப்பா கிட்ட சொல்லும் பொழுது, அப்பாவுக்கு நீ பிறந்ததை விட பூரிப்பாக இருக்கும். நீ கோடான கோடி சம்பாதிச்சு கொடுத்தாலும் அந்த ஒரு சந்தோஷத்தை நீ கொடுக்க முடியாது. அதுதான் பெரிய சந்தோஷம். பிறகு நம்முடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள், அவர்களை வாழ்த்துக்கிறோம். எதற்காக வாழ்த்துக்கிறோம்? ஏன்னா ஒரே மூலத்திலிருந்து ஒரே அம்மா அப்பாவினுடைய உயிர் அணுக்களிலிருந்து வந்திருக்கிறோம். அவர்கள் துன்பப்பட்டால் அவங்களுக்கும் அந்த பாவம் அந்த துன்பம் வந்தே சேரும். அதனால் அண்ணன் துன்பப்படுறான் இல்லை தங்கை துன்பப்படுறா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த துன்பத்தை போக்கிவிட முயலுங்கள். அதனால் 2 ஒழுக்க பண்பாடாக சொல்கிறீங்க. அந்த மாதிரி துன்பத்தை போக்கிவிட வேண்டும். சகோதர சகோதரிகள் துன்பப்படும் பொழுது நீங்கள் வேறு எங்கேயோ உங்களுடைய நல்ல விஷயங்களை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை, பலன் இல்லை. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவுங்கள். முதலில் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள், உங்களை பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள். பிறகு சகோதர சகோதரிகள், பிறகு சுற்றத்தார், பிறகு உறவினர்கள். அனைவருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. இப்போ உறவினர்கள்லாம் வராங்க நம்ம வீட்டில். வந்தால் என்ன சொல்கிறோம் குழந்தைகள்கிட்ட? அம்மா நாளைக்கு மிட்டம் டெஸ்ட் வச்சுருக்க இல்லையா, போய் படி, நீ மாமா இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாமா அழகாக மாமாவும் அத்தையும் பேசுகிறதுக்காக அந்த குழந்தைய கை பிடிச்சி இழுப்பாங்க. அவங்களுக்கு மனசு எப்படி வாடி போயிடும் இல்லையா? அதுக்கு தான் விவேக சிந்தாமணியில் அழகாக விருந்தினரை எப்படி உபசரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. ஒப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உபசரித்து உப்பில்லா கோழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பாலோடு அன்னம் கலந்தே முகங்கடத்தே இடுவாராய் கப்பிய பசி கடும் பசி ஆகும் தானே. அதாவது உன்னுடைய வீட்டில் இருக்க கோழியோ இல்லை பழைய சாப்பாட்டையோ கொடுத்து, அப்பா இதுக்காக உனக்காக தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன், இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து ஒரு தட்டில் பரிமாற, இல்லை வாழை இலையில் பரிமாறு, உன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பரிமாறினா அந்த விருந்தினர் மனம் குளிர்ந்து நீ நல்லா இருக்கணும்ப்பான்னு வாழ்த்திட்டு போவார். நீ நல்லா முப்பழமோடு பாலோடு அன்னம் முகங்கடுத்தே இடுவாராயின், முகத்தை சிடுன்னு வச்சுக்கிட்டேன், நீ வேற இப்போ வந்துட்டியான்னு சொல்லிட்டு கொடுத்தா என்ன ஆகும்? அதை சாப்பிட முடியுமா? சரி நம்ம வந்ததே சுமையாக நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்திட்டு போக மாட்டார். சாபம் கொடுத்து விட்டு அவருடைய மனம் துன்பப்படும்போது அதன் பிரதிபலிப்பு அவரவர்களை சென்று அடையும். அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள், நட்பு என்பது எப்படி இருக்கணும்? முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நிற்பது நட்பு. ஒடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நம்மளுடைய ஆடை மேல் ஆடை கீழே விழும்பொழுது நம் கை ஓடிப்போய் தடுக்கிறது அல்லவா? அதே போல் உன்னுடைய நண்பனுக்கு துயர் வரும்பொழுது நீ ஓடி சென்று உதவ வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து. நீ கொஞ்சம் பேசி சிரித்து விளையாடுறதுக்கு மட்டும் நட்பு கிடையாது, அந்த நட்பையும் வாழ்த்த வேண்டும். பிறகு நம்முடன் பணிபுரிபவர்கள், நம்முடைய மேலதிகாரிகள் நினைத்து வாழ்த்துக்கிறோம். நமக்கு அந்த இடம், தொழில் புரிகின்ற இடம் மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் அந்த வாழ்த்தை சொல்கிறோம். பிறகு தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாய் நினைப்போர் எவரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திறந்து நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துவோம். மகரிஷி அந்த இடத்துல கருணையோடு வாழ்த்துவோம் அப்படின்னு ஒரு வார்த்தைப்படுறார். என்னென்னா, உங்கள் மேலே இருக்கிற வெறுப்புணர்ச்சி அவனுக்கு மறைய வேண்டும், அந்த வெறுப்புணர்ச்சி மறைந்து உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவன் அந்த தீய செயல்களிலிருந்து விடுபட்டு அவனும் நல்லவனாக மாற வேண்டும் என்பதே இந்த வாழ்த்தினுடைய கருத்து. நீங்கள் வாழ்த்துறீங்கன்னா யார் உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் இருந்தாலும் அவர்களும் மனம் மாறிவிடுவார்கள். இதுதான் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. அதுக்கப்புறம் ஆசான் வேதாத்திரி மகரிஷி அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன், உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன், ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். ஏன் எதுக்குன்னா, இவ்வளோ பெரிய கலையை
வடிவமைத்து தந்திருக்கிறார். யோக கலையை வடிவமைத்து தந்திருக்கிறார். எதற்காக? மெய்ஞான என்ற கலையை வடிவமைத்து தந்திருக்கிறார். அதாவது யோகத்தில் 4 விதமான யோகங்கள் இருக்கின்றன. கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம். அதில் நம்ம மகரிஷி வடிவமைச்சது ஞான யோகம். கர்மயோகம் எல்லாருக்கும் தெரியும். கடமை செய், பலனை எதிர்பாராதே. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனன்னு தவறழித்து பின் பரமனை வேண்டுவதால் மகரிஷி சொல்லிட்டார் இல்லையா? அதனால் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்க வேண்டும். அதுதான் கர்மயோகம். கடமை செய், பலனை எதிர்பாராதே. பக்தி யோகம். பக்தினா ஏதோ ஒரு இயற்கையை ஒரு உருவமாக நினைத்து அதனிடம் சரண் அடைவது பக்தி யோகம். ஞான யோகம். எல்லாவற்றிலும் இறைவனை காண்பது, எங்கும் நீக்கமற இறைவனை காண்பது, பேராற்றல், பேரறிவு, காலம், மற்றா இருப்பு என்ற அந்த தன்மைகளை காண்பது. அப்புறம் ராஜயோகம் என்பது அஷ்டாங்க யோகம். அந்த யோகம் என்னென்ன? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி. அந்த அங்கங்களை உடையது. பதஞ்சலி முனிவரால் வடிவமைக்கப்பட்டது. இந்த எல்லா யோகமும் எங்கே போய் சேருது? மனதை அமைதியாக்குவதற்காக, மன அலை சூழலை கட்டுப்படுத்தி மனிதனை மேன்மைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த கட்டுக்குள் வந்த மனதினால் ஒரு சிந்தனையை நினைத்தால் அது நிச்சயமாக பலிக்கும். அது அனைவருக்கும் ஞானியினுடைய வார்த்தைகள் எல்லாம் வாழ்த்தாகத்தான் இருக்கும். எதற்காக நம்ம ஒரு பிறந்தநாள் எதுவும் ஒரு நல்லவங்களை போய் பார்க்குறோம்? நல்லரை காண்பதும் நன்றி, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றி, நல்லாருடன் இணங்கி இருப்பதும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுக்காகனா நல்லவங்களை பார்த்தா அந்த அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய அலை சூழல்கள் நம்முடன் ஊடாடி ஊடுருவி சென்று நம்மையும் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர். நமக்கு என்ன வேணால் கஷ்டம் இருக்கலாம், நமக்கு திறமை குறைவாக இருக்கலாம், திறமையாக நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம். சரஸ்வதி சபதம்லாம் எதுவுமே பேச முடியாது, அவர் பேசியிருப்பார். உண்மையாக நடந்தது. குமரகுருபரெல்லாம் பேசவே முடியாது, 7 வயசு வரைக்கும் பேச முடியாது. இறைவனுடைய அருளினால் பேசி, இறைவனுடைய அருள்னால் பேசி பல பாடல்களை அழகாக எழுதியிருக்கிறார். அருணகிரிநாதர் இருக்கிற வரைக்கும் முழு என்னென்ன தவறான வழிகளில் போக முடியுமோ அந்தந்த தவறான வழிகள்லாம் போனார். கடைசியில் திருவண்ணாமலை கோபுரத்தில் மேலே போயிட்டு, முருகா நீயே சரணம், நான் செஞ்சதெல்லாம் தப்பு, முழு டோட்டல் சரண்டர். அப்போ தான் உருவானது திருப்புகழ். அதுதான் பக்தி யோகம். இப்போ மகரிஷி சொல்கிற ஞான யோகத்தில் தீவிரமாக பயிற்சி செய்து நீங்களும் அந்த நிலையை அடையலாம், இறைவனை உணரலாம் என்பதற்காகத்தான் இந்த வாழ்த்து. திரும்ப 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 வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை அறியாமலே அந்த சஞ்சித கர்மத்தில் உள்ள தீய பதிவுகள், பிரார்த்த கர்மத்தில் உள்ள தீய பதிவுகள், ஆகாமிய கர்மத்தில் வரக்கூடிய பதிவுகளும் மாற்றம் பெற்று உங்களிடம் பதிவுகளே இல்லாத நிலைமை வந்துவிடும். அப்பொழுது நீங்களும் மகான்களாகலாம் என்று கூறி இந்த வாழ்த்தும் பயனும் தலைப்பை எனக்கு வழங்கிய வீரமுத்து ஐயாவுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.